கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதமர் மோடியின் அரசே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில பாஜக கூட்டணி தான் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளை தெரிய வருது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கருத்துக்கணிப்புகள் வந்து கொண்டே இருக்கு. இப்போ வந்து ஜார்க்கண்ட்ல எடுத்த கருத்துக்கணிப்பு வந்து ஹேமந்த் சோரனுடைய அந்த அரசுக்கு முன்னாடி எடுத்த கருத்துக்கணிப்பா இருக்கிறது. நிச்சயமாக அதுக்கு பிறகு வந்து அங்க இருக்கின்ற நிலைமை மாறி இருக்கிறது. எப்படி பீகார் இருக்கிற நிலைமை மாறி இருக்கிறது, அதே மாதிரி ஜார்க்கண்ட் இருக்கிற நிலைமையும் மாறி இருக்கிறது. இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரைக்கு பிறகுதான் முழுசாக அந்த ஹிந்தி பெட்டில் இருக்கிற விவரங்கள் வந்து எடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு தளத்தலப்போ பிரச்சனையோ இல்லாத இடம் தான் தமிழகமா இருக்கிறது. அதனாலதான் தமிழகத்துல வந்து 39 வந்து பாஜக கூட்டணிக்கு வராது, அது முழுக்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வரும் என்ற அந்த கருத்து கணிப்பு குறிப்பிட்டு சொல்கிறது. இந்த தாக்கங்கள் எங்கெங்க இருக்குதோ, புதிதாக வருகின்ற தாக்கங்கள் எங்கெங்க இருக்கிறதோ, அது ராமர் கோயிலானாலும் சரி, பாரதியோட நியாய யாத்திரானாலும் சரி, எல்லா அரசாங்கங்களை எப்படியாவது பாஜக தன்னுடைய கைவசமாக்குறத அந்த முயற்சிகளானாலும் சரி, இதெல்லாம் இங்கெல்லாம் அந்த இடங்களில் மிக தெளிவாக துல்லியமாக நம்மளால் கூற முடியும். இந்த கருத்து கணிப்பு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் என்று கூற முடியாது. கேரளாவானாலும் சரி, தமிழகமானாலும் சரி, கர்நாடகமானாலும் சரி, அதே மாதிரி சவுத்தில் இருக்கிற தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் மாதிரி இருக்கிற இடத்துல கூற முடியும். பாக்கி இருக்கின்ற இடங்களில் இப்போது இருக்கின்ற நிலையை வைத்து தான் நாம் பேச முடியும். அது இப்போது இருக்கின்ற நிலை என்பது அது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு டைனமிக் ப்ராசஸ் ஆனதுனால நிச்சயமாக இந்த கருத்து கணிப்பு இன்னும் மாற்றம் வரும் என்று நான் கருதுகிறேன். இது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி அதிக இடத்தில் வெற்றி பெறுவதாக இதில் வெளியிடப்படவில்லை. உங்களின் கருத்து என்னவாக இருக்கும் இந்தியா கூட்டணி குறித்து? என்னை பொறுத்தவரை வந்து இந்தியா கூட்டணிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடிகள் வந்து ஒரு கட்சி மட்டும் கிடையாது, ஒரு அரசாங்கமும் அரசாங்கத்தை சார்ந்த அமைப்புகளும் தேர்தல் ஆணையமும் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறதோ, இதனுடைய எல்லாத்தினுடைய நீட்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் தருணம் செய்து இந்த இந்தியா கூட்டணிக்கு நிற்க முடியுமா, இந்த இந்தியா கூட்டணி ஒரு பெரிய ஒரு சேலஞ்சை கொடுக்க முடியுமான்னு பார்த்தா அது அரசியல் தலைவர்கள், அதாவது சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய, காங்கிரஸ் கட்சியினுடைய, திரிணாமுலினுடைய, பவாரினுடைய, என்சிபியினுடைய, அதே மாதிரி உத்தவ் தாக்கரேனுடைய கட்சிகள், இந்த கட்சிகள் தான் அதில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதாவது 2024 பொறுத்தவரை இன்னொரு முறை இந்த கருத்து காமிக்கும் மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தால் அப்புறம் இந்தியாவில வந்து தேர்தலே இருக்காத ஒரு நிலைமை. இல்லை என்றால் மாலத்தீவுல ஒரு காலத்தில் தேர்தல் நடந்துட்டு இருந்ததோ, ரெஃபரண்டம் மாதிரி நடந்துட்டு இருந்ததோ, எல்லா தேர்தலையும் எப்படி கையும் ஜெயிச்சு கொண்டிருந்தாரோ அதே மாதிரி ஒரு தேர்தல் தான் இந்தியாவில் இருக்கும் என்ற நிலை இருக்கிறது. அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் கட்சிகளை நடத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்தியா கூட்டணி என்ற அந்த அமைப்புக்குள் இருந்து கொண்டு ஒரு பெரிய ஒரு ஃபைட் கொடுக்கத்தான் வேண்டும் என்ற நிலையில் தான் அரசியல் கட்சிகள் இதை அணைத்து வருகிறது என்பது அனைவரும் அவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த ஒரு கோணத்தில் இருந்தால் இந்தியா கூட்டணியில் இருந்த சில கட்சிகளாகி இதை அடைந்ததாக நான் அறிகிறேன். இணைப்பில் வந்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ராதாகிருஷ்ணன். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக கணபதி தங்களுக்கும் நன்றி. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது. கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.